அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். இது முழுக்க பயிற்சிக்கான வீடியோ. இதை பற்றி தெரிந்தால் வர்த்தகம் பண்ணுங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி படித்ததோ நீங்கள் என்ன புரிதல் இருக்கோ அது கூட இது மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லையா இதை தவிர்த்துடுங்க. ஏன்னா நம்ம பங்குச்சந்தை முழுக்க மேக்ஸ் கணக்கு மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் தான் இயக்கணும்னு நம்ம சொல்கிறோம் எப்போவுமே. அதனால நம்ம இண்டிகேட்டரோ பேட்டர்னோ மூவி ரெஸ்பிரேஷன் எக்ஷன் ஓப்பன்ஸ் எதுவுமே பார்க்க மாட்டோம். நியூஸ் எதுவுமே காதலுக்கு வாங்கிக்கவும் மாட்டோம். அந்த புள்ளிகளில் வந்தால் தான் எந்த நியூஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது அங்கே நடக்கும். ஓகேங்களா? மற்றபடி அது எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஓகேங்களா? சரி, இப்போது நான் இதில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். இதுக்கு பல வேல்யூ இருக்குது. இங்கே இருக்குது, இங்கே நிறைய இடத்துல அங்கங்கே இருக்குது வேல்யூஸ். அப்போது ஒரு வேல்யூவை மட்டும் வச்சா நான் வீடியோவில் கொடுக்குறேன்னா இந்த வேல்யூ வந்தால் தான் நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கணும். இந்த வேல்யூவே வராமல் இப்படியே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு இங்கே வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கு. புரியுதுங்களா? வராமல் போனார், கண்டிப்பாக வரும். வராமல் போனார். அப்போ நான் என்ன சொல்றேன், இந்த வேல்யூவை பை பண்ணுங்க செல் பண்ணுங்க நான் சொல்ல கிடையாது. இதை வைத்து மார்க்கெட் என்ன ஆகுன்றதை தான் நான் சொல்றேன். 62 ரூபாய்க்கு இன்னைக்கு 24,200 புட்டு 62 ரூபாய்க்கு மேல கீழே இருந்தா, அதுக்கு கீழே இருந்தா நிப்டி மேல, நிப்டியே தான் மேல போகும்னு சொல்றேன். அதே 62 ரூபாய்க்கு அவர் மேல இருந்தா நிப்டி கீழேன்னு சொல்றேன். ஓகேங்களா? அப்போ ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு இது சரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இது 62 ரூபாய்க்கு கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்ப என்ன ஆகும்? நிப்டி ஏறும். அப்போ இவர் இறங்குவார். அப்போ இவருக்கு எகைன் உங்க வர இடத்துல ஒரு இடத்துல வேல்யூ இருக்கும். அங்க இருந்து அவர் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது தெரியாது. அப்போ நீங்க இந்த வேல்யூ வரும்பொழுது மட்டும்தான் உங்க முடிவை நீங்கள் எடுக்கப்பட வேண்டும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் ஒரு சிலர் அந்த வீக்லி லெவல்ஸ், அந்த வீக்லி அனலைஸ்ல மந்த்லி லெவல்ஸ் எல்லாம் போட்டுருந்தோம். அது எஜ்ஜிங்கோட தானே பண்ணணும். இதுவும் அது வேற கான்செப்ட். அது பொசிஷனல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் பண்றது. அது இன்ட்ராடேக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது வேற, இது வேற. ஓகேங்களா? அதனால இது தெரியாம மொத்தமா யாரோ யூடியூப்ல கொடுக்குறாங்கன்றதுக்காக எல்லாம் பிலீவ் பண்ணி எதுவுமே பண்ணாதீங்க. அந்த கான்செப்ட் அது கிளாஸ் டீட்டெயிலாம் கேட்கும்போது சொல்லியிருக்கேன். ஏன்னா ஜூலை 14 நம்ம கிளாஸ் ஸ்டார்ட். அதுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இது இன்ட்ராடே லெவல்ஸ் மட்டும்தான். அன்றைய தினத்தோட அது முடிஞ்சு போச்சு மார்க்கெட். அதுக்கப்புறம்லாம் அது கிடையாது. ஆப்ஷன் பையிங்கிறது இன்ட்ராடேவோட முடிச்சிடணும். பொசிஷனலே கிடையாது என்னுடைய ரூல் படி. ஓகேங்களா? அதனால மார்க்கெட்டை நன்றாக புரிந்து கொண்டு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வர்த்தகம் பண்றதா இருந்தா. இல்லைன்னா இது பண்ணவே பண்ணாதீங்க. மார்க்கெட் தெரியலையா இருக்கவே இருக்கக்கூடாது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.